சும்பன் நிசும்பன் என்ற அசுரர்களால் தேவர்கள் தோற்றனர். அவர்கள் துர்க்கை தேவியிடம் தஞ்சம் அடைந்தனர். இதோ அன்னை துர்கா தேவி சப்த கன்னிகைகளுடன் தோன்றுகிறாள். தீமையை அழிக்க அவளது சக்தி வெளிப்படுகிறது. அப்போது இரத்த பீஜன் என்ற மகா அசுரன் வந்தான். அவன் பெருமையுடன் சிரித்தான். இரத்த பீஜனே, இந்த வரம் உனது. உன் குருதியிலிருந்து 100 அசுரர்கள் தோற்றுவார்கள். எமது தேவி அவனை தாக்கினாள். இரத்தம் சிந்தியவுடன் அதிசயம் நடந்தது. ஒவ்வொரு இரத்த துளியிலிருந்தும் 100 இரத்த பீஜர்கள் தோன்றினர். போர்க்களம் நிரம்பியது. தேவி தாக்கும் போதெல்லாம் அசுரர்கள் பெருகினர். போர்க்களமே சிவந்தது. தேவர்கள் பயந்தனர். துர்க்கை கோபத்தில் தன் புருவத்தை நெரித்தாள். அவள் நெற்றியிலிருந்து காளி தோன்றினாள். கரிய நிறம், கொடிய முகம், தெய்வீக உக்கிரம். காளி கர்ஜித்தாள். அந்த சத்தத்தில் பிரபஞ்சமே அதிர்ந்தது. காளி சொன்னாள், நீ அவனை தாக்கு. ரத்தம் விழாலல் நான் குடித்து விடுவேன். தேவி தாக்கினாள். ரத்தம் பறந்ததும் காளி நாவால் அதை உறிஞ்சினாள். ஒரு துளி கூட தரையில் விழவில்லை. காளி அனைத்தையும் குடித்தாள். புதிய அசுரர்கள் பிறக்கவில்லை. இரத்த பீஜன் பலமிழந்து விழுந்தான். தேவி அவனை வதம் செய்தாள். தீமை அழிந்தது. தேவர்கள் வணங்கினர். தர்மம் மீண்டும் நிலைத்தது.